ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சப்பாத்தி, பூரி, அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை, இட்லிக்கு வந்து தேங்காய் எதுவுமே போடாமல் உள்ளி, தக்காளி அதெல்லாம் அரைச்சி போட்டு, அதே மாதிரி வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குருமா தான். ஈஸியாக வந்து பண்ணிடலாம். டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ என்னென்ன வேணும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு காலிஃப்ளவரை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் 5 நிமிஷம் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி எடுத்துடுங்க. இதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி, 2 பெரிய சைஸ் உள்ளி, அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 4-5 துண்டு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம வச்சுருந்த உள்ளி, அப்புறம் இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்புறம் மிளகா, தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். இந்த குருமாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்னஸ் கொடுக்குறதே நம்ம வந்து தக்காளி, உள்ளியெல்லாம் அரைச்சி போட்டு பண்ணுறதுனால தான். அதே மாதிரியே நம்ம வந்து தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருங்க. பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. நான் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேண்டான்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலே யூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த எண்ணெயில் வந்து காலிஃப்ளவர், அப்புறம் உருளைக்கிழங்கு 2யுமே போட்டுடலாம். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துடுங்க. அந்த காயோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். இதிலையே வந்து நல்லா ஒரு 3/4 அளவுக்கு நல்லா வந்து குக் ஆயிரும் அந்த உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும். இப்போ வந்து நல்லா வந்து குக் ஆகிட்டு கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சிடலாம். நான் இதில் உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை, சும்மா வந்து ஃப்ரை பண்ணி மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுவிடுங்க அந்த ஃப்ளேவருக்காக. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த உள்ளி பேஸ்ட்டு அதை வந்து இதில் போட்டுடலாம். இந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகணும். ஒரு மீடியம் ஃப்ளேமோடு கம்மியாக வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஃப்ளேம் வந்து அதிகமாக வைக்கும்போது அது கொஞ்சம் அடியில் பிடிச்சது மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. தண்ணி எல்லாமே அது அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ போடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரியும். நல்லா வந்து தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி, அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி, இவ்வளோ எல்லாம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து அந்த உள்ளி எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து வதக்கிடுங்க. அந்த எண்ணெயிலே வதங்கினா தான் அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ வந்து எல்லாமே போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தக்காளி அதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஃபஸ்ட்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த தக்காளி, உள்ளி எல்லாமே ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா அதோட தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுத்துருக்கும். அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் காலிஃப்ளவரையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க. சால்ட்டு போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா தண்ணி வந்து 1 கப் ஊற்றினாலே போதும். அப்படி இல்லைன்னா 1.5 கப் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துடுங்க. பார்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சு தான் கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 15 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துருங்க. அப்போ வந்து நல்லா வந்து அது கொஞ்சம் அந்த கிரேவியும் நல்லா திக்னஸ் கொடுக்கும். நல்லா திக்காக வந்துடும். அதனால தான் இப்போ லாஸ்ட்டாக மல்லிகீரை போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து தேங்காய் போடணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் ஒரு 1/2 கப் எடுத்து ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். ஆப்பம், அப்புறம் பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.